நம்ம சேனலில் பேய் கதை சீரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு காயின் நவுறுது, பட் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. அது ஃப்ரீயாக விட்டால் தான் அது மூவ் ஆகும். இல்லை நான் டச் ஐயோ சூரியன் நோக்கி போகிறேன். இது ஒரு நல்ல ஸ்பிரிட் நம்ம வந்துட்டு இருக்கு. ஓகேவா? எஃப் நம்ம சேனலில் பேய் கதை சீரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி சார்லி அப்படிங்கிற ஒரு கேமை இதே இடத்துல ட்ரை பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆகலை. பல பேரும் நமக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு கேம் இந்த ஓஜா போர்ட். உங்களுக்கு ஆப்வியஸாக அது தெரிஞ்சிருக்கும். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். இந்த கேம் மூலமாக நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்கிட்டேயோ இல்லை நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வர வச்சு கூட பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபேக்ட் செக் பண்ண போகிறோம். இந்த கேம் விளையாடுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் என்னென்னா, அந்த ஓஜா போர்டு இருக்குது, ஒரு காயின். இந்த காயின் மூலமாக தான் நீங்கள் பேசணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? இப்போ 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேருமே இந்த காயினில் கை வைக்கணும். அதுக்கப்புறமா கோஸ்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அவங்கள கூப்பிடணும். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த காயின் அதுவாக மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவாக மூவ் ஆகி இப்போ எஸ்ஸில் நிற்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, குட் பாய் இருக்குது, இங்கே சன் இருக்குது, இங்கே மூன் இருக்குது, எஸ்ஆர் நோன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எல்லா விதமான கொஸ்டின்ஸும் அவங்கக்கிட்ட கேட்கலாம். எதர் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவங்க பேர் கேட்கலாம், அவங்க டீட்டெயில்ஸ் கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். கடைசியில் இந்த கேமை முடிக்கும்போது அவங்கக்கிட்ட ப்ராப்பராக குட் பை சொல்லி தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த கேமில் குட் ஸ்பிரிட்டும் வரலாம், பேட் ஸ்பிரிட்டும் வரலாம். குட் ஸ்பிரிட் வந்தால் நீங்கள் பேசலாம், பேட் ஸ்பிரிட் வந்தால் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, உடனடியாக குட் பை சொல்லி அந்த கேமை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ கூப்பிட்டும் போது யார் வராங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காயினில் கை வைக்கணும். காயின் மேபி மூவ் ஆகுது அப்படின்னா கை எடுத்துடக்கூடாது. எந்த விதமான ஜோக் அப்படின்னு எதுவும் சீரியஸாக இருக்கணும். எனக்கே ஒரு மாதிரி படபடப்பாக தான் இருக்குது. இந்த கேம் கொஞ்சம் நம்ம சீரியஸாக விளையாடணும், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். லைட் ஆஃப். ஓகே, சரி, இப்போ காயினில் கை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணணும்? இங்கே எதனாவது ஆன்மாக்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கையை இந்த காயினை எஸ்ஸுக்கு நோக்குங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்க நல்ல ஆன்மாக்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காயினை பொறுமையாக எஸ்ஸுக்கு நோக்குங்க. நாங்கள் பேசலாமா? இங்கே ஏதாச்சும் நல்ல ஆத்மா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இந்த காயினை எஸ்ஸுக்கு நவுத்த முடியுமா? இங்கே ஏதாவது ஆன்மா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இந்த கேம் மூலமாக நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். என் நகம் தான் டச் ஆகிட்டுருக்கு. இங்கே ஏதாச்சும் ஆன்மா இருந்தீங்கன்னா இந்த கேம் மூலமாக எங்ககிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கீங்க அப்படின்னா இந்த காயினை எஸ்ஸுக்கு நவுத்துங்க.
ஆக்சுவலாக காயின் மூவ் ஆகுது. அதே இடத்துல சுற்றுற மாதிரி லூஸ் ஆகுங்க, கொஞ்சம் லூஸ் ஆகுங்க. சக்தி பேசு. யாராச்சும் நல்ல ஆத்மாக்கள் இங்கே இருக்கீங்களா? தொடமையில் இருக்காதீங்க கை. இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க. இருக்கீங்கன்னா எஸ் கிட்ட காயினை நகர்த்துங்க. தொடமையில் நிறுத்துங்க. உங்களுக்கு யாராச்சும் நல்ல ஆத்மாக்கள் இருக்கீங்களா? தொடர்ந்து கை. டேரெக்டாக யார் இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த ஆத்மா இருந்தாலும் நீங்கள் எங்களோட பேசலாம். இருக்கீங்கன்னா இந்த கேம் மூலமாக எங்ககிட்ட பேசுங்க. இந்த காயினை எஸ்ஸுக்கு நவுத்துங்க. உங்களுக்கு எங்ககிட்ட பேச விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த காயினை மூவ் பண்ணுங்கள். இதே இருக்காமல் எனக்கு காயின் நவுறுது, பட் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. அது ஃப்ரீயாக விட்டால் தான் அது மூவ் ஆகும். இல்லை நான் டச் லைட்டாக தான் விரல் நகம்தான் பட்டுருக்கு. ஓரளவுக்கு இந்த இது டச் பண்ண அளவுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆத்மா இருந்தீங்கன்னா இந்த காயின் மூலமாக எங்ககிட்ட பேசுங்க. இருக்கீங்கன்னா இந்த காயினை எஸ்ஸுக்கு நவுத்துங்க. நகை மாட்டேன் கை. வரல கை. உங்ககிட்ட பேச நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்ககிட்ட பேசலாம். ஆக்சுவலாக காயின் வந்து லைட்டாக மூவ் ஆகுதில்ல, ஆனால் அந்த ஃப்ளோ இல்லை. ஷேக்லேயே தான் இருக்குது. காயின் வச்சுட்டு இந்த பென் வச்சு ட்ரை பண்ணுங்க. காயின் வச்சுட்டு இந்த பென் பாயிண்ட் வைங்க. குட் பை போயிட்டு போகலாமா? குட் பைக்கு வேண்டாம். நீங்கள் எதுவும் ஆன்சர் பண்ணல. இதை இந்த பெண்ணை வந்து அந்த பாயிண்டில் வச்சுட்டு மூணு பேரும் அந்த பெண்ணை முடிச்சுக்கோங்க. மூவ் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக நான் ரொம்ப லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். அது வந்து மூவ் ஆச்சுன்னா கூட என் கையிலேருந்து வெளியில் வந்துடுற அளவுக்கு தான் பிடிச்சிருக்கேன். அப்படி வேண்டாம். ஓரளவுக்கு நீங்கள் எழுதுகிற அளவுக்கு ரொம்ப க்ரிப் வேணாம். ஓரளவுக்கு அது எழுதும். நீங்கள் ஏதாச்சும் ஆத்மா இருக்கீங்களா? நீங்கள் நோத்துறீங்களா? ம். விஷ்ணு, சூரியன் நோக்கி போகிறேன். இது ஒரு நல்ல ஸ்பிரிட் நம்ம வந்துட்டு. ஓகேவா? நன்றி. ஒரு நல்ல ஸ்பிரிட் நீங்கள் வந்திருக்கீங்கன்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சென்டர் கொண்டு போங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என்கிட்ட பேசின அதே ஆன்மா தான் இப்போ வந்திருக்கீங்களா? காயினே வைக்கலாமா? எனக்கு இது பெண்ணு ரொம்ப கையிலேருந்து எனக்கு வழுக்குது. நான் ரொம்ப பொறுமையாக பிடிச்சிருக்கேன்.
மாற்றக்கூடாது தான் கடைசியாக மாத்திரம் மாற்றுறோம். இதுக்கப்புறம் மாற்றாதீங்க. 2 பேரும் கை வச்சு 2 பேரும் ட்ரை பண்ணி எங்கே வேணால் வேகமாகவே உங்களோட பேரை சொல்லலாம். உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் உங்களை நம்புகிறோம். இந்த கேம் நாங்கள் நம்புகிறோம். ஆத்மாவை நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் பேரை சொன்னீங்கன்னா யாருன்னு தெரிஞ்சுப்போம். தொண்டையாகணும். எஃப் நீ தள்ளுறியாடா நீ? என்ன போகாதான் நானும் வண்டிக்கிறேன். சம்மந்தமே இல்லாத சைடு வருது. வயில பேர் வந்து இஸ் இட்? ஓகே, மேட்ச் ஆகுது. ஆக்சுவலி நான் பேசின ஆன்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. மேபி செட் பைக்காக இருக்கலாம். பேர் கேட்டோம். நான் சம்டைம்ஸ் அது எப்போவுமே நம்ம கேட்குற பதில் சொல்லாது. இப்போ சொல்கிறேன். அண்ட் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கிட்ட பதில் ரொம்பவே பொறுமையாக தான் அது பதில் சொல்லுவாங்க. நான் அவங்களோட மைண்டோட அவங்களோட உடம்போட கையோட கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். எஃப் இஸ் இட் எக்ஸு? சென்டரில் வச்சுட்டு வேறு கேள்வி கேளுங்க. நிமிஷம் கை வா, கால் மறுத்து போச்சே. ஆஹா, சத்தியமாக நான் ஊற்றலை. நான் ஊற்றலை. நான் ரொம்ப பட்டும் படாமா கையை எடுக்கக்கூடாதுல்ல. உங்கள் பேர் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் பேர் என்ன? எயிட்டு. டேய், ஓ நீ ஆடுறடா. காலையே மறுத்து
ஒன்றும் தெரியல. 8 8னா புரியலையே. வேறு தான் கேள்வி கேளுங்க. நீங்கள் எப்படி இறந்தீங்க?